ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரித்திக் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டெய்லி வீடியோ போகிறேன், வீடியோவே போகிறல 4 நாள் ஆச்சு. இன்றைக்கி என்ன வீடியோன்னா விலாகு எதுவுமே பண்ண முடியல, வெளியும் போகல, நிறைய ஒர்க் ரெஷர் அப்படி இப்படி போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, இனிமேலும் நான் விட மாட்டேன். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் எப்படி சமையல் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா சேனல் விலாகுன்னு சொன்னேன், சமைக்கிறதெல்லாம் எடுக்கிறியடா ரித்திக்கு அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி எப்படி எல்லாம் கலந்து போடுவோம். தென் 5 நிமிஷத்தில் எப்படி சிக்கன் குழம்பு சாப்பாடு சில்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த வீடியோ வரக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ட்ஸில் இதை பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, வரமிளகா, வரமல்லி, பட்டை, கிராம்பு, தென் சோம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு சட்னி ஆகிற அளவுக்கு நம்ம எடுத்து அது ஓரமாக வச்சிடணும். நம்ம சொன்ன பொருளெல்லாம் அரைச்சே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வணக்க போகிறோம். தக்காளியும் வெங்காயம் மெயின் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கெடை வச்சுக்கோங்க. கெடையில் எண்ணெயும் கடுகும் போட்டுக்கோங்க. கூட வெந்தயத்தும் போட்டு நல்லா அது வெடிச்சு வர அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அது பாட்டு வெடிச்சு வரும். வெடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த பொருளெல்லாம் ஆட் பண்ணணும். அது இந்த மாதிரி வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன பொருள் ஃபஸ்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை அதில் போட்டு அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகாமல் ஒரு அளவு இருக்கும். அதனால் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் குழம்புக்கு. அதனால் இந்த மாதிரி இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது கூட மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு கிரேவி ஸ்டைலில் வரும். அப்படியே இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறக்கு. அது நல்லா போட்டு வதக்கிக்கிட்டே இருங்க, அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த இஞ்சி, பூண்டு, தேங்காய், வரமிளகா, வரமல்லி இதெல்லாம் அது கூட போட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு கிளிப்பு ஆட் பண்ண முடியலனால எனக்கு கேட்காம சிக்கனை தூக்கி உள்ளே போட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொன்னால் ஃபாலோவிலே நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு அப்புறம் கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அரைச்சி தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் குழம்பே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை. நம்ம டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு மினிமம் எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour தான் ஆகும். இந்த கொதிச்சுன்னா நானே பீஸ் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளே எல்லாம் வெந்திருக்கும். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சக்கைங்கிறது ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஒரு டைம் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது இதில் எதுவுமே புரியலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டைப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அது பார்த்து கூட செஞ்சுக்கோங்க. தென் சைனிங் ஆஃப், பாய். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா கைஸ், லவ் யூ ஆல், பாய்.